ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நமக்கு இன்றைக்கி மாவட்ட நலவாழ்வு சங்கம், அதாவது மாவட்ட சுகாதார நிலையம் தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இரு பலருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதற்கான எலிஜிபிலிட்டி, இதற்கான ஏஜ் லிமிட், இதற்கான சேலரி அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும், கொரியர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/11/2025 3/12/2025 வரை உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறன்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் டவுன்லோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் விசிபிள் ஆகும். ரைட் சைடில் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்குங்க. ஒட்டினதுக்கப்புறம் உங்கள் கேண்டிடேட்டோட நேம் எழுதிக்குங்க. அடுத்தது அவரோட அப்பா பேர், அடுத்தது டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர் இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதற்கான வயது, அடுத்தது உங்களுக்கான கல்வி தகுதி, அதுக்கு அடுத்தது உங்களோட தற்போதைய வீட்டு முகவரி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களோட நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. சில பேருக்கு ரெண்டுமே ஒரே இது அட்ரஸாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டுத்துக்குமே ஒரே அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு நம்பர், அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அந்த இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு ஜெராக்ஸு, உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டுமே அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3ஆம் பாலினரம் மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்டுமே அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே வந்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் மறக்காமல் போட்டுங்க. நீங்கள் என்ன தான் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணாலும் உங்கள் அப்ளிகேஷனில் வந்து சிக்னேச்சர் மறக்காமல் வந்து போட்டுருங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ளேஸ், அடுத்தது உங்களுக்கான டேட்டுமே வந்து எழுதிக்குங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்டிங் இவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர். இதுக்கு ஒரே ஒரு வேக்கன்சிஸ். இதுக்கு நீங்கள் மினிமம் MBBS படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கணும். இதற்கான சம்பளமாக 60,000 ரூபா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆய்வக உதவியாளர், இதுக்கு ஒரு வேக்கன்சிஸ். இதுக்கு நீங்கள் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 30 வயசுக்குள்ளே இருக்கணும். இதற்கான சம்பளமாக 8,500 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். இது வந்து உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது மூலிமா நீங்கள் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ண முடியுன்றது வந்து நான் உறுதியாக வந்து சொல்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், பழைய அரசு கண் மருத்துவமனை வளாகம், துறைமங்கலம், பெரம்பலூர் இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோடு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா perambaloor.nic.in இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரியுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.